இதுக்காக இங்க கூப்பிட்டு சந்திச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? குடிநீர் பிரச்சனையை விட இது முக்கியத்துவம் வாய்ந்ததா? அதாவது தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்திருக்கின்றது. தமிழகத்தில் மின்கட்டண உயர்வு, வீடுகளுக்கு பயன்படுத்துகிற மின்கட்டண உயர்வு, தொழிற்சாலைக்கு பயன்படுத்துகின்ற மின்கட்டண உயர்வு, அதேபோல சொத்து வரி உயர்வு, அதில் வீட்டு வரி 100% உயர்வு, கடை வரி 150% உயர்வு, அதே குடிநீர் வரி உயர்வு, பத்திரப்பதி அதனுடைய கைட்லைன் மதிப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க. இப்படி எல்லா வகையிலும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 4 ஆண்டு காலம் இந்த ஆட்சியில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருப்பதெல்லாம் மறைப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை இன்றைய முதலமைச்சர் அரங்கேற்றிருக்கிறார். அப்படித்தான் பார்க்கப்படுது. ஏன்னா இந்த தொகுதி மறுசீரமைப்பு, நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு நாடாளுமன்றத்தில் கேட்கணும். இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்றங்கள் நாடாளுமன்றத்துக்கு வெளியிலே அங்கே போராட்டம் நடத்தினாங்க. அங்க எங்க போய் காங்கிரஸ் எம்பிலாம் போய் கலந்துக்கலையே. காங்கிரஸ் எம்பிக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற அந்த நாடாளுமன்ற நுழைவு வாயில் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற கலந்து கொண்டிருந்தா இதுல உண்மையாலுமே இந்த தொகுதி மறுசீரமைப்புக்காக திரு ஸ்டாலின் எடுக்கிற முயற்சி பலனளிக்கும் நினைக்கலாம். ஆனா நேற்றைய தினம் இந்த தொகுதி சீரமைப்புக்காக சென்னையிலே பல்வேறு கட்சியுடைய முதலமைச்சர்கள், பல்வேறு மாநிலத்துடைய முதலமைச்சர்கள், பல்வேறு கட்சியுடைய தலைவர்களும் அழைத்து பேசியது இதை திராவிட முன்னேற்ற கழகத்தில் லஞ்ச ஊழல் அதிகரித்திருக்கிறது, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டிருக்கிறது, இவருடைய தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்கின்றார். இதில் மடைமாற்றுவதற்காக நேற்றைய தினம் நடந்த நிகழ்ச்சி பிரதிபலிக்கிறது. புதுக்கோட்டையில ஒரு தலைமை ஆசிரியர் வகுப்பறைக்குள்ளாரியே அவங்க நண்பர்களை கூட்டு வந்து தண்ணி அடிக்கிற சூழல் இருக்கு. எப்படி பாக்குறீங்க? அதிமுக ஆட்சி அப்ப மது அதிகமா இளம் விதவைகள் இருக்கு அப்படின்லாம் கனிமொழி அவங்க எல்லாம் பேசியிருந்தாங்க. பள்ளி வகுப்பறையிலே குடிக்கிற சூழல் இருக்கு. இது எப்படி சட்டசபையில ஏதாவது எதிர்பார்க்கலாமா? சட்டசபையில தான் எதை பேசுறாலும் காட்ட மாட்டேங்கிறாங்களே. அங்கேயும் காட்ட மாட்டேங்கிறாலும் இங்க பேசுறா நீங்க காட்ட மாட்டேங்கிறீங்க. 2 பக்கம் காட்ட மாட்டேங்கிறீங்க. சொல்லுவாங்க லைவ்ல போகுது, அதோட சரி. அதுக்கடுத்து காட்டினா தானே பரவாயில்ல மக்களுக்கு. நீங்க பேட்டி கொடுக்குறீங்க, நாங்க பேட்டி கொடுக்குறோம். இதுல ஏதாவது தவறு இருந்தா நீங்க சொல்லலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை தான் நாங்க சொல்றோம். தனிப்பட்ட முறையில் நாங்க யாரையும் குற்றம் சொல்வதில்லை. இன்றைய தினம் பாத்தீங்கன்னா அமுலாக்கத்துறை இன்றைக்கு மதுபான விற்பனையில் 1000 கோடி முறைகேடு நடைபெற்றதாக பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. இன்றைய தினம் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்குது. ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஊழல் நடைபெறும் என்பது நிரூபணமாக இருக்குது. நாங்கள் சொன்னதெல்லாம் இப்போ வெளிச்சத்தில் இருக்குது. அந்த கலால் துறை மட்டுமல்ல, அனைத்து துறைகளிலுமே தமிழகத்தில் ஊழல் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. நீதிமன்றம் அங்க இருக்க வாதங்கள், அது வாதங்கள்ல ஒதுக்கி வச்சிருக்காங்க. அது போய் நம்ம உள்ள போகக்கூடாது. எதுக்காக ஒதுக்கி வச்சாங்க, ஏன் ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னு நம்ம உள்ள நுழையிறது சரியல்ல. ஆக அமலாக்கத்துறை என்னென்ன காரணத்திற்காக ஊழல் நடைபெற்றது என்று பட்டியலிட்டு ஊடகத்தின் வகையில சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நீதிமன்றத்தில் அது விசாரணையெல்லாம் தெரியும். யாருங்க நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க? காது மூக்கு கண்ணு வச்சு அதாவது தினந்தோறும் அதிமுக பத்தி செய்தி வந்துகிட்டே இருக்கணும். அதுல மட்டும் சளைத்தரல இந்த ஒட்டமும் பத்திரிக்கையும். யாருங்க நீங்களா எழுதிக்கிறீங்க? நீங்களா ஒரு கற்பனை பண்றீங்க? நீங்களா ஒரு கேள்வி கேட்கறீங்க? தாங்க 100% அப்படி அல்ல. திருப்பி நான் கூட சொல்லியாச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வரைக்கும் மிகச் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இயக்கம். நீங்க சொன்ன நபர்களெல்லாம் யாரும் இந்த இயக்கத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவதாக இன்று வரைக்கும் அந்த திட்டம் எதுவும் இல்லை, எதுவுமே கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் போது எதுக்கு அதெல்லாம் தேவை? ஏங்க நீங்க இன்னும் அந்த ராஜ்யசபாவை அறிவிக்கல,
அதுக்குள்ளேயே இவி கேட்டாங்க அவி கேட்டானே இப்படியே நீ அதான் சொல்ற நீங்களா ஒரு கற்பனையை உருவாக்கி கொண்டு என்னிடத்தில் கேள்வி கேட்டு ஒரு பரபரப்பான செய்தி உங்க ஊடகத்தில் வரணும், அதுக்கு நான் தான் கிடைச்சினாப்பா சொல்லுவாங்க. நான் சொல்றேன் இப்படி பரபரப்பான செய்தி வரணும், அது ஏதாவது இது தேவையா? அதெல்லாம் வரும்போது நாங்கள் சொல்றோம், புரியுதுங்களா? நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர் தேர்ந்தெடுக்கின்ற அறிவிப்பு வருகின்ற பொழுது அதை பற்றி என்னன்னு நாங்கள் சொல்லுவோம். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் திமுகவிலிருந்து விலகிறதாகவும் அதிமுகவில் பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லைங்க, எல்லாம் கற்பனையான கேள்விங்க, அதெல்லாம் கிடையாது. அப்படி இல்லை, நாங்கள் அது அவரு ஆளுகளை நாங்களும் அது மாதிரி கேட்கல. சட்டமன்ற தேர்தல் அந்த மாதிரி மாற்று கட்சிகள்லாம் உங்களோட வந்து இணையத்துக்கான வாய்ப்பு. அதாவது நான் சொல்றேன்னு, தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் ஒரு நிலையா தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுகிறேன், கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. கொள்கை என்பது நிலையானது, கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் எதிரிகளை வீழ்த்துவதற்காக வியூகம் அமைத்து வாக்குகள் சிதறாமல் ஒன்றாக சேர்த்து அதிகமான வாக்குகளை பெற்று நிறுத்துகின்ற கூட்டணியில் இருக்கிற அனைத்து வேட்பாளர்கள், பிரதான கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும். அதுதான் கூட்டணி அமைக்கிறோம். இவர்கள் போல் பர்மனன்ட் கூட்டணி கிடையாது. திமுக நாங்கள் நிலையா இருக்கிறோம், அப்ப எதுக்கு ஒரு கட்சி இருப்பானே, 7 கட்சி அதுல போய் ஒன்னா இருப்பானோ, ஒரே கட்சி ஆயிடலாமே, திமுக ஒன்னே இருந்துடலாமே, மத்தெல்லாம் எது கட்சி இருப்பானே. மக்களுடைய பிரச்சனை எடுத்து வைப்பதற்கு அதிமுக எப்பவும் சளைத்ததல்ல. அதே போல ஒவ்வொரு கட்சியும் மக்களுடைய பிரச்சனையை பேசுறாங்க. ஆனா திமுக கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சி திமுக தலைமையில் அமைக்கப்பட்டு அதில் இடம்பெற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை எதுவுமே சொல்லுதில்ல. எவ்வளவு பிரச்சனை இருக்குது, சட்ட ஒழுங்கு எவ்வளவு அடியோடு சீர்கட்டு கிடக்குது, எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை ஏதாவது பேசுறாங்களா? விலைவாசி உயர்வை பத்தி பேசுறாங்களா? பல்வேறு தரப்புல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தை பத்தி கூட கம்யூனிஸ்ட் கட்சியை நினைக்க மாட்டேங்குது. யாரு அவரு புள்ளி உரத்தை யாரோ தவறா கொடுத்துட்டாங்க நினைக்கிறேன். புள்ளி உரத்தை தவறா கொடுத்துட்டாங்க. ஏங்க இவ்வளவு கொலை நடக்குது, உங்களுக்கே தெரியும். பத்திரிகை ஊடக நண்பர்கள்லாம் நான் அதை வச்சு தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். 3 மாசத்துல இவ்வளவு கொலை அப்படி நீங்களே போடுறீங்க. பத்திரிகையில தினமலை பத்திரிகை, தினத்தந்தி பத்திரிகை எல்லாம் வருது. 3 மாதத்தில் இவ்வளவு கொலை நடந்ததுன்னு. இப்ப எப்படி தங்க நிலவரம் என்ன, வெள்ளி நிலவரம், அப்படி கொலை நிலவரம் என்னன்னு பத்திரிகை வர செய்தி, ஊடகத்தில் வர செய்தி பார்த்தா நாங்க பேசுறேன். அப்படின்னா பத்திரிகை வர செய்தி, ஊடகத்தில் வர செய்தி பொய்யான செய்தியா? நாங்க அரசின் மீது வேண்டுமென்று குற்றம் சுமத்தவில்லை, நடைபெறுகின்ற சம்பவத்தை சுட்டி காட்டுறோம். இனி இப்படிப்பட்ட கொலைகள் நடைபெறாமல் தடுக்க வேணும், அதுதான் எங்களுடைய எண்ணம். குற்றம் சொல்வது கிடையாது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பாருங்க, ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கிறான், வண்டியில் இடிக்கிறான், 4 பேர் உள்ள வந்து வெட்டுறான். உங்க தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தேன், எவ்வளவு கொடுமை. அப்புறம் திருநெல்வேலியில் ஜாகிர் உஷேன் அவரு தொழுகை முடிச்சுட்டு சாலையில் நடந்துட்டு போறாரு வீட்டுக்கு, வழிமறிச்சு வெட்டி கொல்றாங்க. அதுக்கு ஒரு நாளைக்கு முந்தி, அதுக்கு 3 மாசத்துக்கு முந்திய தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று கருதி சம்பந்தப்பட்ட காவல்துறை ஆணையாளர்கிட்ட புகார் கொடுத்திருக்காரு, அங்க இருக்கிற உதவி ஆணையாளர்கிட்ட கொடுத்திருக்காரு, அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் கொடுத்திருக்காரு. எந்த விசாரணையும் இல்லை. அவர் கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து தான் பண்றாங்களே ஒழிய அதுக்கு தீர்வு காணல. அவர் யார் சுட்டி காட்டுறோ அந்த நபர்களை வழக்கு போட்டு அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கல. அடுத்த இறப்பதற்கு ஒரு நாளைக்கு முந்தி, கொலை நடைபெறுவதற்கு ஒரு நாளைக்கு முந்தி அவர் ஆடியோவில் தெரிவிக்கிறார், என்னை எப்படியாவது கொல்றது உறுதியாகிவிட்டது, இது முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போறேன் அப்படின்னு ஒரு ஆடியோ வெளியிடுறார். அப்போவாவது உளவுத்துறையின் மூலமாக முதலமைச்சருக்கு தகவல் கொடுத்தோ இல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ இந்த அவர் குறிப்பிட்ட அந்த நபர்களை கைது செய்து நடவடிக்கை எடுத்திருந்தா அந்த கொலை தடுத்திருக்கலாம். ஒரு ஆடியோவில் என் உயிர் போயிரும் சொல்றான், அதை கேட்க துப்பில்லாத அரசாங்கம் தான் இன்றைக்கு விடியா திமுக அரசாங்கம். இருக்கும். உங்களுக்கே பாதுகாப்பு இருக்காது, நீங்க கூடு போய் சேர்ந்தாதான் பாதுகாப்பு. புரியுதா? எல்லாத்துக்கும் சொல்லாதீங்க, எல்லாத்துக்குமே பாதுகாப்பு கிடையாது. இந்த ஆட்சியில இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவா ரைட், நாளைக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஆட்சி தான் தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. சாதிவாரி கணக்கெடுப்பு தெலுங்கானா அரசு எடுத்திருக்கு, அதே மாதிரி பீகார் அந்த மாதிரி அரசு எடுத்திருக்கு. ஆனா இன்னமும் மத்திய அரசு தான் எடுக்கணும்னு தமிழக அரசு அவங்க மேல சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் காரணம்? தமிழக அரசுக்கு உரிமை இருக்கா இல்லையா?
ஏங்க உரிமை இருக்காட்டி தான் நான் போட்டேன். திமுக ஆட்சியில் போட்டோம்ல, நடந்ததில்ல. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை வந்து இந்த டேட் 6 மாதம் நான் கொடுத்துருந்தேன். அதுக்கு பிறகு ரினியூல் பண்ணணும், ரினியூல் பண்ண விட்டாங்க, முடிஞ்சு போச்சு. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு இஷ்டம் இல்லை. அதனால ஏதாவது காரணத்தை சொல்லி தள்ளி போட்டுட்டு போறாரு. இதுதான் உண்மை. உரிமையே இல்லைன்னு சொல்றாரு. ஏங்க அதான் திருப்பி சொல்றேன். அண்ணா திமுக ஆட்சியில் போடும்போது சட்டம் ரைட் செல்லும் போது ஏன் திமுக ஆட்சியில் செல்லாது? செல்லுமா செல்லாதா? சொல்லுங்க. நீ சொல்ல மாட்டேங்க, கேள்வி கேட்டீங்களா? செல்லுமில்ல. அண்ணா திமுக ஆட்சியில் சட்டம் செல்லும்னா திமுக ஆட்சியில் அந்த சட்டம் செல்லாதா? என்ன காரணத்துக்காக அவர் ஜாதி மனசு இல்ல கொடுக்கிற மனசு இல்ல. இதை கொண்டு வருகின்ற திட்டம் ஒரு இடத்துல இல்ல, அதுல ஆர்வம் காட்டல, அதை கொண்டு வரக்கூடாது என்று நினைக்கிறார் என்றுதான் நான் கருதுறேன். தேர்தல் ஏங்க இதுல என்ன இருக்குது? இதுல யாரையும் மறைக்க முடியாது. இது யாருக்கு எவ்வளவு இருக்குது அதானே பிரிச்சு கொடுக்குறாங்க. இதுல யாருமே ஏமாற்ற முடியாது. இதுல யாருக்குமே பாதகம் கிடையாது, சாதகமும் கிடையாது. இது ஒன்றும் யாரையும் வந்து பழி வாங்குற எண்ணமோ யாரையும் உதாசீனப்படுத்துற எண்ணமோ இல்லை என்று நான் கருதுறேன். திமுக தேர்தல் வாக்குறுதியை அது ஒண்ணுதான் போராடுறாங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. எத்தனை அறிவிப்புகளை நிறைவேற்றிருக்காங்க? ஒரு 15 அறிவிப்புகளை நிறைவேற்றிருக்காங்க. மற்ற எந்த அறிவிப்பும் நிறைவேற்றப்படல. அதுல நீங்க சொல்ற அந்த அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் என்ற ஒரு அறிவிப்பு, அதை நடைமுறைப்படுத்தல. அதை சுட்டிக்காட்டி தான் அவர்கள் வந்து போராட்டம் பண்றாங்க. இன்னொன்னு இப்போ அறிவிச்சிருக்கிறார், அந்த அரசு ஊழியர்கள் சரண்டர் லீவு அதை வந்து நிறுத்தி இருந்தாங்க. இப்போ 1/4/2024 தான் கொடுக்குறாங்க. சட்டமன்றத்தில் முதலமைச்சரே சொல்றார் அதிமுக ஆட்சி தான் நிறுத்தப்பட்டதுன்னு. ஒரு தவறான தகவல். அதிமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது கொரோனா காலம், பணிக்கே வரல. பணிக்கு வராதனால சரண்டர் லீவ் கொடுக்க முடியாது. அதுக்கு பிறகு திமுக ஆட்சி வருது, அப்போ அதை அப்படியே விட்டுட்டாங்க. இதுதான் நடந்த உண்மை. அதிமுக ஆட்சியில் நிறுத்தல. அவர்கள் ஆசிரியர்களோ அரசோ பணிக்கு வராத காரணத்தினால் அவருக்கு சரண்டர் லீவ் கொடுக்க முடியாது. இதுதான் நிலைமை. இதாங்க அவையில் 1/4/27 கொடுக்கிட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்த பல திட்டத்தை நிறுத்தினது தான் திமுக ஆட்சியுடைய சாதனை. சார் அதெல்லாம் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் எது இடம்பெறணும், எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை என்பதையெல்லாம் உணர்ந்துதான் போடுவோம். இவையிலாட்ட வேணுமெனே திட்டமிட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சி கருவதற்காக கவர்ச்சிகரமான திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே அந்தல் பல்ட்டி அடிப்பாங்க. ஏன் இவங்களுக்கு தெரியாதா? எங்களுடைய ஆட்சியெல்லாம் போராட்டம் நடத்தும் போது போய் பார்த்தாங்களா, எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தாங்க, ஆகா தங்கமே அது இதுன்னு பேசி எல்லாம் உருகி போய் ஓட்டு போட்டாங்க. இப்போ என்னாச்சு? காஞ்சி போய் போராட்டம் நடத்திட்டு இருக்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எது நல்லது இருக்கின்ற என்பது தெரிந்தால் நிச்சயமாக நிறைவேற்றும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் நிதி நிலைமையும் நாங்கள் பார்ப்போம். ஒரு அரசாங்கம் என்பது மக்களை காக்கின்ற அரசாங்கமாக இருக்க வேண்டும். அப்படித்தான் எங்களுடைய அரசாங்கம் இருந்தது. அதனாலதான் மக்கள்கிட்ட எங்களுக்கு இன்னைக்கு செல்வாக்கு குறையாம இருக்குது. எந்த இடத்துலயும் எங்களுடைய ஆட்சியில் இப்படிலாம் பேசவே இல்லையே.